மக்களே, இன்று நாம் திருக்குறள் 453ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் 3வது குறள். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படுஞ் சொல். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், நமது மனம் சுத்தமாகவும் உணர்ச்சி தெளிவாகவும் இருந்தால் ஒவ்வொருவரும் மற்றவரின் உள்ளுணர்வை மதித்து இனிய சொற்களை பயன்படுத்துவோம். அதனால்தான் நாமெல்லோருக்கும் நல்லவராகப்படுகிறோம். இந்த குறள் முக்கியமானது என்றால், மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு பேசும்போது மற்றவரின் மனதை தாக்காமல் அமைதியையும் ஒற்றுமையையும் வளர்க்க முடியும். உதாரணமாக, நெருங்கிய நண்பர் ஒருவருக்கு விமர்சனம் செய்ய வேண்டிய போது கோபம் கொண்டே சொல்லாமல் மனதை அமைதியாக வைத்து, உங்கள் முயற்சி சிறப்பாக உள்ளது, ஆனால் இவ்வாறு செய்யலாம் என்ற வகையில் கூறினால் அவர் எளிதாக ஏற்றுக்கொண்டு உறவுக்கு பலன் கிடைக்கும். மற்றொரு உதாரணம், நீங்கள் வேலையிடத்தில் ஒரு திட்டத்தின் குறித்து கருத்து கூறும்போது இது சிறப்பாக செய்யப்படலாம் என்று மட்டுமல்லாமல், நீங்கள் இதை செய்தமை பாராட்டுகிறேன், மேலும் இங்கே சிறிது மாற்றம் செய்தால் பணி மேலும் நன்றாகும் என்று சொல்வதால் குழு உறுப்பினர்கள் ஊக்கமடைந்து ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் சமூக வலைப்பின்னல்களில் அல்லது அன்றாட உரையாடலில் ஆக்கிரமமான சொற்களை தவிர்த்து நன்கு யோசித்து இனிய வாக்கியங்களை பயன்படுத்த முடியும். அதில் இருந்து மோதல்கள் குறையும், ஆரோக்கியமான சமூக உறவுகள் மலர்கின்றன. எனவே மனதை சுத்தமாகவும் பேசும் முறை இனியதாகவும் வைத்துக் கொள்வது தனிப்பட்ட வளர்ச்சியும் சமூக ஒற்றுமையும் பெற முக்கியம். இதுதான் திருவள்ளுவர் சொல்லும் ஆழமான அறிவாகும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.